வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப நம்ம இந்த இயற்கை மருத்துவத்துல பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தலை பாரம், தலை வலி, நீர் கோர்த்துருச்சு. எனக்கு தலையில அதிகமா நீர் கோர்த்து அதனால தலை வலி வருதுங்க. ரொம்ப பாரமா இருக்கு, தலை குனிஞ்சாலே தலை வலிக்குது, என்னால நைட்டெல்லாம் தூங்க முடியல. பெரும்பாலும் இந்த குறை எப்ப அதிகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மழை காலத்திலையும் பனி காலத்திலையும். இதுல நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை உண்டாகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பனி காலமோ மழைக்காலம் வந்துட்டா, தலைக்கு குளிச்சுட்டாலோ இல்ல மழையில நனைஞ்சிட்டாலோ 2 நாள் 3 நாள் தலை பாரமா இருக்கிறதும், ரொம்ப தலை வலியோட இருப்பாங்க. அந்த தலைவலியினால லேசா காய்ச்சல் வர்ற மாதிரியும், ஒரு சில பேருக்கு காய்ச்சல் வரும். அந்த தலைவலி ரொம்ப அவங்கள அவஸ்தைப்படுத்தும். நைட்டு தூங்க கூட முடியாத அளவுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா, ஏன்னா உள்ள என்னதான் மருந்து கொடுத்தாலும் அது தற்சமயத்துக்கு வேலை செய்யுமே தவிர, ஆனா நிரந்தர தீர்வு அப்படின்றது இதுலதான் இருக்கு. இதுக்கு நம்ம மேல என்ன ரெடி பண்ணி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ஆமாங்க, இன்னைக்கு பெரும்பாலும் இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நம்ம அடிக்கடி தலை குளிச்சா தலை ரொம்ப பாரமாயி கின்னுன்னு இருக்கும், வலி இருக்கும். அதனால கண்ணெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ரொம்ப வேதனையா இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமடியானது ரொம்ப அருமையா இருக்கும். மருந்தை விட ரொம்ப வேகமா செயல்படும். 1 மணி நேரத்துல, சாதாரணமா ஒரே 1 மணி நேரத்துல உங்களுக்கு இந்த குறைபாடு இருந்த இடம் தெரியாம போயிடும். சரி, இதுக்கு என்ன தேவை, இதை எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னே ஒண்ணுதான், மண்ணு. நம்ம வீடு கட்டுறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய இந்த மண்ணு தாங்க இதோடைய முக்கிய மந்திரமே. இந்த மண்ணை இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, சட்டியில் போட்டு அந்த மண்ணை நல்லா சூடுபடுத்த போகிறோம். நல்லா சூடுபடுத்திட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரமான இருந்த மண்ணுக்கும் கொதிக்க கொதிக்க சூடு பண்ண மண்ணுக்கும் உள்ள கலர். இந்த மண் நல்லா சூடாயிருச்சு. இந்த சூடான மண்ணை 1க்கு 2 மடிப்பாக போட்ட துணி, ஏன்னா துணி லேசாக இருந்தா மண் உதிரும் தலை மேலே. அதனால் 1க்கு 2 மடிப்பாக போட்ட துணியில் போட்டு இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டிடணுங்க, ஒத்தடம் கொடுக்கறதுக்காக. இப்போ நல்லா மண் கொதிக்க கொதிக்க இருக்கு. தலைவலி இருக்கக்கூடிய, அதாவது நீர்க்கோர்வையினால தலைவலி வந்தாலோ, பொதுவாக தலைவலி வந்தால் இந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்து பாருங்க. ஒத்தடம் கொடுத்த 10வது நிமிஷமே அவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றம் தெரியும். ரொம்ப ஃப்ரீயாக ஆயிடுவாங்க. இதுக்கு யாரோனாலும் எப்போனாலும் கொடுக்கலாம், நல்ல மாற்றம் கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த நீர்க்கோர்வை, தலையில நீர் கோர்த்து இந்த தலை பாரமாகவும் தலை வலி அதிகமாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்ப நம்ம செஞ்ச இந்த ரெமடி 1 மணி நேரத்துல ரொம்ப அருமையா ரிசல்ட், இம்மிடியேட்டா அவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. தலை பாரம் போய் தலைவலி போயிட்டு ரொம்ப ஃப்ரீயா நிம்மதியா அவங்க ஃப்ரீயா இருக்கலாம். இத யார் வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் செய்யலாம். இதுக்கு வயசு அப்படின்றது தடையே கிடையாது. அதாவது அந்த உஷ்ணத்தை நம்ம அந்த மண்ணு சூடுபடுத்தி தலை மேல ஒத்தடம் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த ஒத்தடம் கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் கொடுக்கணும். வயசு தடை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 வயசு குழந்தைக்கோ 1 வயசு குழந்தைக்கோ சூடா கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய தன்மை ரொம்ப, அந்த பகுதி தோல் எல்லாம் என்ன ஆயிரும்னாக்கா இதாக ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 3 வயசு 4 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்ம அந்த குழந்தைக்கு ஏத்த அந்த சூட்டோட நீங்க ஒத்தடம் கொடுக்கணும். பெரியவங்களுக்கு வச்சு வச்சு எடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னாக்கா, மேலேயே கொண்டு போய் வச்சிடக்கூடாது. அவங்களுக்கு உடனே தலை கோர்வையில இருக்கக்கூடிய நீரானது போகும், உடனே தலைவலி இறங்கும். இந்த மெத்தடு நம்ம ஐதர் காலத்து, அதாவது பாட்டி காலத்துல இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடியது. ரொம்ப நல்ல ரிசல்ட். என்னதான் உள்ள மருந்து கொடுத்தாலும் அப்போதைக்கு வேலை செய்யும். ஆனால் திரும்ப சாயங்காலம் போல இரவு போல அவங்களுக்கு படுக்கும்போது தலை பாரமாகவும் தலைவலி வர்றதுக்கு இந்த மெத்தடு நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தலைவலி தலை நீர் கோர்க்கக்கூடிய விஷயமானது சீக்கிரமா நடக்காது. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அருமையான ஒரு மாற்றத்தை நீங்க உடனே காணலாம். ட்ரை பண்ணி பாருங்க.